அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? எந்த மாற்றங்கள் நடக்கும்? இல்லன்னா என்ன சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிரபஞ்சம் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பதிவு தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம், மாலை வணக்கம். எந்த நேரத்துல இது அப்லோட் ஆகுதோ அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்த 48 மணி நேரம் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பிரபஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த 48 மணி நேரத்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்னு. ஆக்வர்ட் டான்ஸர் யாரோ ஒருத்தங்க மாட்ட போறாங்க. ஃபோமோ சஃபரர் வைரல் வீடியோ ஸ்டார் யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களே அறியாமல் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போகிறாங்க. அது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. மேபி இது வந்து நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். அவங்க தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்த விட போகிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக வரப்போகுது. இட்ஸ் லைக் அவசரத்தில் செய்வாங்க. அவசர கோலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அவசரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா 2 கலர் ஷூவை போட்டிருக்காங்க. ஒன்று பிளாக் அண்ட் ஒன்று ரெட். அவசர அவசரமாக அவங்க செய்ய போகிற விஷயம் வந்து யாரோ ஒருத்தங்க அதை அப்சர்வ் பண்ண போகிறாங்க. யாரோ ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சில சில பேரை மேபி உங்களோட எதிரிகளாக இருக்கலாம், ஏன்னா நீங்களா கூட இருக்கலாம். பிரபஞ்சம் உங்க ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இது என்ன எனர்ஜின்னு ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ பீரியட் ஆஃப் ஹெல்த் இருக்குது. கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டீங்க. பட்டு த்ரோன் பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகே, இது நல்லா புரிஞ்சிச்சு. யாரோ வந்து உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க மாட்ட போகிறாங்க, இல்லைன்னா அவங்களோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகாது. எ சேஞ்ச் ஃபார் த பெட்டர். நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கீங்க. யாரோ ஒருத்தங்க வந்து உங்களை உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. பற்றி நிறைய டிவி, அதாவது நிறைய பேர்த்த வச்சு உங்களை அப்சர்வ் பண்ணுறது, இல்லைனா லைக் ஸ்டாக்கிங், மானிட்டரிங், ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. இது வந்து அவங்க ஆஃபீஸில் நடக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க ரொம்ப க்ளோஸாக அவங்களோட மூமெண்ட்டை. நீங்கள் ரொம்ப அறிவாளி ஆகிட்டீங்க. அவங்களுக்கு டேக்காக கொடுத்துட்டு நீங்கள் செய்கிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அவங்களால இனிமேல் கண்டுபிடிக்க முடியல எப்படி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னு இன்னும் க்ளோஸாக வராங்க. அதனால தான் அவங்க மாட்ட போகிறாங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48 மணி நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜி காத்துட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறது, இல்லைனா வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. யூ ஷுட் அக்செப்ட் வேலிட் கிரிட்டிசிசம். யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறது, மனசு வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. ஓ மை காட், புரிஞ்சிருச்சு. யாரோ ஒருத்தங்க வந்து உங்கள வந்து குறை சொல்லி உங்கள முன்னாடி போக விடாம தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப ஸ்மார்ட். உங்களால அத கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க முன்னாடி போய்க்கிட்டே இருக்கீங்க. மேபி நியூ ஜாப், நியூ கரியர், நீங்க படிப்படியா மேல போய்க்கிட்டே இருக்கீங்க. உங்கள கால வாரி விடணும்னு நினைக்கிறாங்க. மேபி இது உங்க ஃபேமிலியா கூட இருக்கலாம், க்ளோஸ் சர்க்கிளா இருக்கலாம். அ ஒரு பொய் குற்றச்சாட்டு. நீ வந்து அப்படி, நீ வந்து இப்படி அப்படின்னு ஒரு அது வந்து உண்மையான விஷயம் மாதிரி இருக்கும். வேலிட் கிரிட்டிசிசம். உங்கள வந்து குறை சொல்லி, உங்கள வந்து பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி, இந்த பதவியே இல்லைன்னா உங்கள முன்னேற்றத்தை நீங்களே தடுத்து நிறுத்திடலாம். இல்லைனா எனக்கு அது தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களே நினைக்க வைக்க முயற்சி நடக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு அழகான இடத்த வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு விஷயங்கள்லாம் மாட்டிக்காதீங்க. உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க இந்த 48 மணி நேரம். யூ நீட் இட். டவர் மூமெண்ட், ஷாக்கிங் ஈவெண்ட். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த உண்டு பண்ணி, இல்லைனா வந்து லவ்வர்ஸ் உங்கள் காதலை தடுக்க ட்ரை பண்ணாங்க, இல்லைனா வந்து ஏதாவது பார்ட்னர்ஷிப், நீங்கள் வேலையில் முன்னாடி போகிறீங்க, புது ஜாப் ஆஃபர், பெரிய பொசிஷன் அப்படின்னா அதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இல்லைனா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற வெற்றியை கொண்டு வந்து தரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்துருக்க அந்த ஃப்யூச்சர் அதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொண்டு வந்து தரப்போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. 5 ஆஃப் சோட்ஸா, 4 ஆஃப் சோட்ஸா, 4 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. ரெஸ்ட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய துரோகம் இருந்திருக்கு. ஓ மை காட். துரோகம் துரோகம் துரோகம். 4 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. உங்களை யாரோ கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க.
ஒரு பொய்யான குற்றச்சாட்டு உங்க மேல சுமத்தி கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க கட்டுப்படுற மாதிரி இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் சோர்ட்ஸ். யூ ஆர் பிளாக்கிங், யூ ஆர் ஃபைட்டிங். நீங்க வந்து அது கண்ணு தெரியல. உங்களுக்கு யார் இந்த துரோகின்னு நிச்சயமா தெரிய வாய்ப்பில்ல. உங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ். பட் இது எதுவுமே உங்கள ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல. அ உங்க காதல் எப்போ வருமோ அது உங்க வாழ்க்கையில வந்து சேரும். கவலைப்பட தேவையில்ல. இது வந்து 5 ஆஃப் சோர்ட்ஸா? 4 ஆஃப் சோர்ட்ஸா? நம்பரே இல்ல. ஸோ லெட் மீ டேக் இட் அஸ் 4 ஆஃப் சோர்ட்ஸ். சரி. உங்கள ரெஸ்ட்ல இருக்க சொல்றாங்க. உங்களுக்கு யாருன்னே தெரியலனா கூட உங்களோட மனசு, உங்களோட ஃப்யூச்சர் இந்த விஷயங்கள வந்து ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. ஏன்னா, பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சு காத்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப 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 ப்ரீஷியஸான கிஃப்ட். விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட். இங்க வந்து லவ்வர்ஸ் இருக்கு, மேரேஜ் இருக்கு. நிச்சயமா இது வந்து காதல்ல உண்டு பண்ற தடையா கூட இருக்கலாம். நீங்க காதலும், கரியரும் தனித்தனியா பார்க்காதீங்க. உங்க காதலும், கரியரும் பின்னி பிணைஞ்சு தான் இருக்கு. இந்த காதல் உங்க வாழ்க்கையில எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. 4 லீஃப் க்ளாவர். ஸோ யூஆர் ஸோ லக்கி. குட் ஃபார்ச்சூன் உங்களுக்கு இருக்கு. நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்க எதிரிங்க அத நல்லா பார்க்குறாங்க. உங்களுக்கு காத்துட்ருக்க அரியணை அவங்களால ஸ்மெல் பண்ண முடியுது. மேபி அ ஏதோ ஒரு விஷயம். இல்லன்னா வந்து பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, 2யும் பேலன்ஸ் பண்ணுங்க. காதலையும், கரியரையும் நீங்க அழகா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். அ ஸோ உங்களோட வாழ்க்கைய ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. அடுத்தவங்க வாழ்க்கைய கம்பேர் பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்கள ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் உங்க மேல இருக்கலாம். யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்க. மேபி இந்த காதலோ, ஒரு ஃப்ரெண்டோ உங்களுக்கு வந்து ஏதாவது அட்வைஸ் குடுத்தாங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே. அத ஏத்துக்கிறதுல எந்த குறையும் இல்ல, எந்த தப்பும் இல்ல. ம் நீங்க நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு நல்லதா நடக்கும். பிரபஞ்சம் சொல்றாங்க, அ கர்மா யூ வில் ரீப் வாட் யூ ஹேவ் சோன். பிரபஞ்சம் சொல்றாங்க, நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதா நடக்கும். இந்த மாரி கெட்டவங்க பண்ற இந்த தில்லுமுல்லு வேலைனால உங்களுக்கு ஒரு சின்ன தடை, இந்த மாரி ஒரு டவர் மூமெண்ட் நடக்குமே தவிர, அது நின்னு போகாது. இல்லன்னா கெட்டது பண்றவங்களுக்கு தான் இந்த டவர் மூமெண்ட். ஸோ இந்த காதல உங்ககிட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது நிச்சயமா. யாரோ ஒருத்தவங்க உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. இட்ஸ் லைக் 5 ஆஃப் கப்ஸ். அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்க மூவ் ஆன் ஆயிட்டீங்க. நீங்க மூவ் ஆன் ஆகுறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க வந்து உங்க மேல பழி சொல்லலாம். நான் வந்து உனக்காக காத்துட்டு இருந்தேன். நீ என்ன ஏமாத்திட்ட. அந்த மாரி ஏதாவது ட்ராமா போடலாம். பிரபஞ்சம் சொல்றாங்க, அந்த மாரி விஷயங்களுக்கு செவி சாய்க்க வேண்டாம். உங்களுக்கு புது காதல் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா, அதுதான் உங்களோட காதல். அதுதான் கல்யாணத்துல போய் முடியும். பழசு யாராவது உங்கள மிஸ் பண்றவங்க திரும்பி வந்தாங்க அப்படின்னா, புரொடெக்ட் யுவர் ஹார்ட். அந்த இடத்துல நீங்க வந்து வாரியர் மாரி தான் இருக்கணும். உங்க எனர்ஜிய புரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு இனிமே உங்க வாழ்க்கையில வேலை கிடையாது. அவங்க உங்க மேல ஏதாவது பொய் குற்றச்சாட்டுகள் சொல்லி, "நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, நீ தான் துரோகி" அந்த மாரி ட்ராமா போட்டாங்கன்னா, "எஸ் யுவர் ஆனர்" அப்படின்னு கிளம்பி போயிடுங்க. அவங்க கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. இட்ஸ் இட்ஸ் பாயிண்ட்லெஸ். டைம் வேஸ்ட். அதனால பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்றாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்கள வந்து கொஞ்சம் குழப்பி விட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்றாங்க. குழம்புனாலும் பரவால்ல. நான் தெளிஞ்ச வாட்டி நானே மீன் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க. ஸோ இந்த 48 மணி நேரத்துல இந்த மாரி ட்ராமாஸ் இல்ல அதே சமயம் இந்த மாதிரி ஒரு குட் லக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கு. ஸோ எது கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிச்சு, உங்களுக்கு அழகான ஒரு ஃப்யூச்சர் இருக்கு. அழகான கரியரும் இருக்கு. உங்களோட விஷ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்காக நீங்க அமைதியா முன்னாடி போய்க்கிட்டே இருங்க. யார் சொல்றதுக்கும் செவி சாய்க்காதீங்க. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.